सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चिच्च चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। चिन्मयं व्यापि यत्सर्वं त्रैलोक्यं च चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। चैतन्यशाश्वतशान्तो व्योमातीतो निरञ्जनः बिन्दुनाथकलातीतः तस्मै श्री गुरवे नमः। ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमाला विभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्री गुरवे नमः। अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्री गुरवे नमः। शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पतः गुरोपातोतकं सम्यक् तस्मै श्री गुरवे नमः। न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे नमः। मन्नाद श्री जगन्नाथः मद्गुरु श्री जगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्री गुरवे नमः। गुरुरादिरणादिस्य गुरु परमदैवतं गुरो परतरं नास्ति तस्मै श्री गुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। மைய அன்பர்களே, ஆசிரமத்தில் எழுந்தருளி நமக்கு பூர்ண அனுகிரகத்தை அருளி கொண்டிருக்கக்கூடிய ஆதிகுருவுடைய திருவடிகளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு அமைத்து கொடுத்து நமக்கு ஞான வள்ளலாக இருந்து யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வாரி வழங்கி நம்மையும் இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்க வைத்து இந்த முறையான பூஜைகளிலெல்லாம் கலந்து கொள்ள நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சத்குருநாதர் சுவாமிஜி அவருடைய திருவடிகளுக்கு நம்முடைய
நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூலை 21 தொடங்கி இன்றைய தினம் 18 செப்டம்பர் இந்த 60 நாட்களும் முறையான சாதுர்மாசிய விரத புண்ணியகால பூஜைகள் முறையாக நிகழ்ந்திருக்கின்றது. இந்த 60 நாட்களிலும் நிறைய அன்பர்கள் உலகெங்கிலும் உள்ள சுவாமிஜி அவருடைய சிஷ்யர்கள், பக்தர்கள் உள்ளூரிலும் வெளியூரிலும் இருந்து நிறைய கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரம நிகழ்வுகளில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் இங்கு உபநிஷதம், பகவத்கீதை வகுப்புகள் நடந்திருக்கின்றது. ஒரு முகாமும் நடந்திருக்கின்றது. நேரிலும் காணிக்கைகளை வழங்கி பெரிய அளவிற்கு இந்த பூஜைகள் சிறப்பாக நடப்பதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார்கள். வெளியூர்களிலும் இருந்து நிறைய காணிக்கைகளை அனுப்பி இந்த ஆசிரமமும் இந்த நிகழ்வுகளும் சிறப்பாக நடப்பதற்கு எல்லோருமே பல வகையில் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆதிகுருவுடைய பேரருளும் நம்முடைய சத்குருநாத சுவாமிஜி அவருடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கும் கூட நம்முடைய வேத பாடசாலை வாத்தியார் பிரசாந்த் பட் அவர்களும் நம்முடைய சிவாச்சாரியார் ரமேஷ் குருக்கள் முறையாக இந்த பூஜைகளை நமக்கு நிகழ்த்தி கொடுத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் அனுகிரகம் இல்லை என்றால் இதெல்லாம் நடக்காது. நாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சொல்கிறது போல் எல்லாருமே எல்லாவற்றிலும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு அமைவது சிரமம். இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் குருநாதருடைய கருணையினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் நாம் இந்த பூஜைகளில் முறையாக தொய்வின்றி கலந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அனுகிரகம் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த சாதுர்மாசிய விரத புண்ணிய கால பூஜைகள், அதுவும் இப்பொழுது முறையாக காலையில் 9:30 10:30 வரையிலும் நம்முடைய பாடசாலை மாணவர்களும் பாடசாலை வாத்தியாரும் இங்கே பாராயணம் செய்திருக்கின்றார்கள். அதன் பிறகு இப்பொழுது முறையான பூஜைகள் தொடர்ந்து நிகழ்ந்து 1 மணி அளவில் நிறைவு பெறும். அதன் பிறகு 4:30 மணி போல் இங்கிருந்து பாராயணத்தோடு நம்ம ராமர் கோயில் இருக்குது சத்திரப்பட்டியில், அதுக்கு ஒரு பாத யாத்திரையாக சென்று அந்த பூஜைகளை எல்லாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இவைகள் அனைத்திலும் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த புண்ணியத்தை பெற வேண்டுமாக மனமாற கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த இந்த பூஜா புண்ணியங்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று மனமாற நினைத்து உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஹரி ஓம். பதாயே தென்னாடுடைய சிவனே போற்றி. ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்திக்கு, ஆதி குருநாத சுவாமிக்கு, ஸ்ரீ தத்தாத்ரேய பகவானுக்கு, சத்குருநாத மகாராஜுக்கு. இந்த விசேஷமான சாதுர்மாசிய பூர்த்தி தின புண்ணிய காலத்திலே ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி முதலான குருநாதர்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்வதும் குருநாதர்களுக்கும் சாதுக்களுக்கும் சேவை செய்வதும் சிவபுண்ணியங்களாகும். பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜியின் பரம அனுகிரகத்துடன் அவர்கள் அருள் வழிகாட்டுதலின் வண்ணம் நடைபெறுகின்ற ஸ்ரீ தத்தாத்ரேய பாதுகா பூஜை மற்றும் ஸ்ரீகுரு பாதுகா பூஜைகளை தரிசனம் செய்து குருவருளும் திருவருளும் பெற்று பேரின்பமடைய பிரார்த்திக்கின்றோம். இன்று ஸ்ரீ தத்தாத்ரேய பாதுகா பூஜை, சாதுக்கள் பிக்ஷாவந்தனம், அன்னதானம் மற்றும் குரு காணிக்கையை வழங்கிய பக்தர்கள் ஸ்ரீ ஆர்.சி. சந்திரசேகரன் குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீ வேலுச்சாமி சந்திரசேகரன் குடும்பத்தினர் மதுரை, ஸ்ரீ ரவிசாம் குடும்பத்தினர் கோயம்புத்தூர், ஸ்ரீ ஏ.சி.வி. சந்திரசேகர் குடும்பத்தினர் தேனி, ஸ்ரீ ராஜேஷ் குடும்பத்தினர் தானே, ஸ்ரீ ஜெகதீஷ் குடும்பத்தினர் ராஜபாளையம், ஸ்ரீமதி ரமாமணி குடும்பத்தினர் வேதபுரி, ஸ்ரீமதி பொற்கொடி ஜீவன் குடும்பத்தினர் விருதுநகர், ஸ்ரீமதி இந்திராதேவி குடும்பத்தினர் திருச்சி மற்றும் ஸ்ரீ ராஜா பத்மநாபன் குடும்பத்தினர் தேனி. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ குரவே தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாஜி நமஹ. ஓம் மாதா பித்ருभ्यां நமோ நமஹ. ஓம் இஷ்டதேவதாभ्यो நமோ நமஹ. ஓம் திக்தேவதாभ्यो நமோ நமஹ. ஓம் சமஸ்த 33 கோடி தேவதாभ्यो நமோ நமஹ. ஓம் கங்காதி நதநதி தீர்த்தக்ஷேத்திர தேவதாभ्यो நமோ நமஹ. ஓம் ஆதித்யாதி நவக்கிரக தேவதாभ्यो நமோ நமஹ. ஓம் வாஸ்து புருஷாய நமோ நமஹ.
ಓಂ ಗೃಹದೇವ್ಯೈ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಗೋಮಾತ್ರೇ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಸ್ಥಾವರ ಜಂಗಮೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಬ್ರಾಹ್ಮಣೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಸತ್ಪುರುಷೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ನಮೋ ಬ್ರಹ್ಮಣ್ಯದೇವಾಯ ಗೋಬ್ರಾಹ್ಮಣಹಿತಾಯ ಚ ಜಗದ್ಧಿತಾಯ ಕೃಷ್ಣಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ಪ್ರಾಣಾನಾಯಮ್ಯ ಮಮೋಪಾತ್ತ ಸಮಸ್ತ ದುರಿತಕ್ಷಯದ್ವಾರಾ ಶ್ರೀಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯರ್ಥಂ ಶುಭೇ ದಿನೇ ಶೋಭನೆ ಮುಹೂರ್ತೆ ಆದ್ಯಬ್ರಹ್ಮಣಃ ದ್ವಿತೀಯಪರಾರ್ಧೆ ಶ್ವೇತವರಾಹ ಕಲ್ಪೆ ವೈವಸ್ವತಮನ್ವಂತರೆ ಅಷ್ಟಾವಿಂಶತಿತಮೇ ಕಲಿಯುಗೆ ಪ್ರಥಮೇ ಪಾದೆ ಜಂಬೂದ್ವೀಪೆ ಭಾರತವರ್ಷೆ ಭರತಖಂಡೆ ಮೇರೋಃ ದಕ್ಷಿಣೇ ಪಾರ್ಶ್ವೆ ಶಕಾಬ್ದೆ ಅಸ್ಮಿನ್ ವರ್ತಮಾನೆ ವ್ಯಾವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾದೀನಾಂ ಷಷ್ಟ್ಯಾಃ ಸಂವತ್ಸರಾಣಾಂ ಮಧ್ಯೆ ಶ್ರೀಕ್ರೋಧೀನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಜನೆ ವರ್ಷಋತೌ ಕನ್ಯಾಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಪೌರ್ಣಮಾಸ್ಯಾಂ ಶುಭತಿಥೋ ಸೌಮ್ಯವಾಸರಯುಕ್ತಾಯಾಂ ಪೂರ್ವಪುರುಷಪದ ನಕ್ಷತ್ರಯುಕ್ತಾಯಾಂ ಶುಭಯೋಗಶುಭಗಣನ ಏವಂ ಕುಲವಿಶೇಷೇಣ ವಿಶಿಷ್ಟಾಯಾಂ ಅಸ್ಯಾಂ ಪೌರ್ಣಮಾಸ್ಯಾಂ ಶುಭತಿಥೋ ಅಸ್ಯ ದೇವದೇವಸ್ಯ ಮಹಾದೇವಸ್ಯ ವಿನಾಯಕಾದಿ ಸಪರಿವಾರಸಹಿತಸ್ಯ ಆದಿಗುರು ಶ್ರೀ ಪ್ರಜ್ಞಾದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರಸಾರಸಿದ್ಧ್ಯರ್ಥಂ ಶ್ರೀ ದತ್ತಾತ್ರೇಯ ಸದ್ಗುರುನಾಂ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾರಸಿದ್ಧ್ಯರ್ಥಂ ಶ್ರೀ ವೇದವ್ಯಾಸ ಸದ್ಗುರುನಾಂ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾರಸಿದ್ಧ್ಯರ್ಥಂ ಶ್ರೀ 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 ಓಂಕಾರಾನಂದ ಬ್ರಹ್ಮೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಅವಧೂತ ಮಹಾಸ್ವಾಮಿನಾಂ ಪರಿಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹ ಪ್ರಾಪ್ತ್ಯರ್ಥಂ ಸ್ವಾಮಿಭಿಃ ಸಂಕಲ್ಪಿತ ಸರ್ವೇಷಾಂ ಜನಾನಾಂ ಧರ್ಮಾನುಷ್ಠಾನ ಶಾಂತಿಪೂರ್ವಕ ಪರಿಪೂರ್ಣ ಆನಂದಸಿದ್ಧ್ಯರ್ಥಂ ಅಸ್ಮಿನ್ನಾಶ್ರಮೆ ವಿದ್ಯಮಾನಾನಾಂ ಅಂತೇವಾಸೀನಾಂ ಮುಮುಕ್ಷೂಣಾಂ ಜಿಜ್ಞಾಸೂನಾಂ ಬ್ರಹ್ಮವಿಚಾರಶೀಲಾನಾಂ ವೇದಪಾಠಶಾಲಾಯಾಂ ಸರ್ವೇಷಾಂ ವಿದ್ಯಾರ್ಥೀನಾಂ ಅಧ್ಯಾಪಕಾನಾಂ ಆಶ್ರಮಕಾರ್ಯಾಲಯನಿರ್ವಾಹಕಾನಾಂ ಆಶ್ರಮೆ ಕೈಂಕರ್ಯಪರಾನಾಂ ವೇದಾಂತಶಾಸ್ತ್ರಪ್ರಚಾರಧರ್ಮಸ್ಥಾಪನಸ್ಯ ಶ್ರೀದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿಸೇವಾಸಮಿತೇಶ್ಚ ಧರ್ಮಶ್ರೀ ಶಾಶ್ವತಕ್ಷೇಮನಿಧಿ ದಾನಶೀಲಾನಾಂಚ ಆದಿಗುರುಸೇವಾನಿಧಿದಾನಶೀಲಾನಾಂಚ ಶ್ರೀಗುರುಸೇವಾನಿಧಿದಾನಶೀಲಾನಾಂಚ ಚಾತುರ್ಮಾಸ್ಯ ಪೂರ್ತಿದಿನಮುದ್ದಿಶ್ಯ ಶ್ರೀ ದತ್ತಾತ್ರೇಯ ಪಾದುಕಾ ಪೂಜಾ ಧನೋಪಕಾರೀಣಾಂ ಕೌಶಿಕ ಗೋತ್ರೋದ್ಭವಸ್ಯ ಶ್ರವಣನಕ್ಷತ್ರೆ ಮಕರರಾಸೋ ಜಾತಸ್ಯ ಚಂದ್ರಶೇಖರಶರ್ಮಣಃ ಮಘಾನಕ್ಷತ್ರೆ ಸಿಂಹರಾಸೋ ಜಾತಾಯಾಃ ರಾಜಲಕ್ಷ್ಮೀನಾಮ್ಯಾಃ ನೈದ್ರಭಗಾಶಿವಗೋತ್ರೋದ್ಭವಸ್ಯ ಶ್ರವಣನಕ್ಷತ್ರೆ ಮಕರರಾಸೋ ಜಾತಸ್ಯ ವೈದೀಶ್ವರಶರ್ಮಣಃ ಉತ್ತರಪುರುಷಪದಾನಕ್ಷತ್ರೆ ಮಿಣರಾಸೋ ಜಾತಾಯಾಃ ಗೀತಾಂಜಲೀನಾಮ್ಯಾಃ ಪೂರ್ವಾಷಾಢಾನಕ್ಷತ್ರೆ ಧನುರಾಸೋ ಜಾತಾಯಾಃ मीरानाम्याः वादलगोत्रोद्भवस्य उत्तरफल्गुणीनक्षत्रे कन्यारासो जातस्य वैद्यनाथशर्मणः उत्तरफल्गुणीनक्षत्रे कन्यारासो जातायाः दीपाञ्जलीनाम्याः अनुराधानक्षत्रे वृश्चिकरासो जातस्य शिवसहशर्मणः वल्लट्टिगोत्रोद्भवस्य ज्येष्ठानक्षत्रे वृश्चिकरासो जातस्य चन्द्रशेखरनामधेयस्य रोहिणीनक्षत्रे ऋषभरासो जातायाः कलानाम्याः रेवतीनक्षत्रे मिणरासो जातायाः शान्तिनीनाम्याः जन्मनक्षत्रे जन्मरासो जातस्य रविसाम्नामधेयस्य पुङ्गुनुलगोत्रोद्भवस्य पूर्वाषाढानक्षत्रे धनुरासो जातस्य चन्द्रशेखरनामधेयस्य मृगशिरोनक्षत्रे मिथुनरासो जातायाः नारायणम्माळ् वेङ्कट रामानुजं नाम्याः अपभरणीनक्षत्रे मेषरासो जातायाः वैदेहीनाम्याः स्वातिनक्षत्रे तुलारासो जातस्य रघुराम नामधेयस्य रेवतीनक्षत्रे मीनरासो जातायाः सन्ध्यानाम्याः हस्तानक्षत्रे कन्यारासो जातस्य सिद्धात्राम नामधेयस्य आश्लेषानक्षत्रे कर्कटरासो जातायाः वैष्णवीनाम्याः आर्द्रानक्षत्रे मिथुनरासो जातायाः सत्यभामानाम्याः कृत्तिकानक्षत्रे ऋषभरासो जातायाः आर्याम्बानाम्याः स्वतीनक्षत्रे मेषरासो जातस्य प्रेमकुमारनामधेयस्य मघानक्षत्रे सिंहरासो जातायाः मायाशीनाम्याः कृत्तिकानक्षत्रे ऋषभरासो जातस्य श्रीनिवासन्नामधेयस्य विशाखानक्षत्रे तुलारासो जातायाः राजलक्ष्मीनाम्याः आश्लेषानक्षत्रे कर्कटरासो जातायाः श्रीमतीनाम्याः सविष्ठानक्षत्रे कुम्भरासो जातायाः श्रीनिधिनाम्याः आश्लेषानक्षत्रे कर्कटरासो जातस्य कुमारनामधेयस्य स्वातिनक्षत्रे तुलारासो जातायाः रङ्गनायकीनाम्याः पूर्वाषाढानक्षत्रे धनुरासो जातायाः पवित्रानाम्याः श्रवणनक्षत्रे मकररासो जातस्य केशवरामनामधेयस्य जन्मनक्षत्रे जन्मरासो जातस्य रामस्वामीनामधेयस्य आश्लेषानक्षत्रे कर्कटरासो जातायाः देशीराणीनाम्याः शविष्ठानक्षत्रे मकररासो जातस्य
विष्णुरामनामधेयस्य पूर्वप्रोष्ठपदा नक्षत्रे कुम्भरासो जातायाः श्वेतानाम्याः जन्मनक्षत्रे जन्मरासो जातस्य भरद्रामनामधेयस्य जन्मनक्षत्रे जन्मरासो जातस्य भारतीरामनामधेयस्य अनुराधानक्षत्रे वृश्चिकरासो जातस्य गान्धीनामधेयस्य उत्तरप्रोष्ठपदा नक्षत्रे मीनरासो जातायाः राजलक्ष्मीनाम्याः पूर्वफल्गुणी नक्षत्रे सिंहरासो जातस्य श्रीकान्तनामधेयस्य मघानक्षत्रे सिंहरासो जातायाः रङ्गनायकीनाम्याः पुनर्वसु नक्षत्रे मिथुनरासो जातस्य हरिकृष्णानामधेयस्य रेवती नक्षत्रे मीनरासो जातायाः चैतन्यानाम्याः एतेषां सर्वेषां सह कुटुम्बानां श्री एसीबी प्रोडक्ट्स प्रैवेट लिमिटेड नामाङ्कितस्य श्री नाल्वर् टेक्स्टैल्स् नामाङ्कितस्य श्री एवीआर टेरीटेक्स् नामाङ्कितस्य श्री नाल्वर् टेक्स्टैल्स् मिल्स् प्रैवेट लिमिटेड नामाङ्कितस्य एसीबी अग्रोफार्म् प्रैवेट लिमिटेड नामाङ्कितस्य श्री आल्वार् अग्रोफार्म् प्रैवेट लिमिटेड नामाङ्कितस्य श्री पाल्गुडी अग्रोफार्म् प्रैवेट लिमिटेड नामाङ्कितस्य एतेषां यजमानस्य व्यापारस्थलानां सर्वेषां निर्वाहकानां सेवकानां कौशिकगोत्रोद्भवस्य चित्रानक्षत्रे तुलारासो जातस्य राजेशर्मणः हस्तानक्षत्रे कन्यारासो जातायाः गौरीनाम्याः सदभिषनक्षत्रे कुम्भरासो जातायाः शिवगामीनाम्याः मघानक्षत्रे सिंहरासो जातस्य विश्वनाथशर्मणः आर्द्रानक्षत्रे मिथुनरासो जातस्य जगदीशनामधेयस्य उत्तरप्रोष्ठपदानक्षत्रे मीनरासो जातायाः मञ्जुलानाम्याः जन्मनक्षत्रे जन्मरासो जातायाः रमामणिनाम्याः शिवगोत्रोद्भवस्य जन्मनक्षत्रे जन्मरासो जातस्य जीवन्नामधेयस्य रेवतीनक्षत्रे मीनरासो जातायाः पुर्पडीनाम्याः अभवरणीनक्षत्रे मेषरासो जातायाः जयलक्ष्मीनाम्याः विष्णुशिशुपालगोत्रोद्भवस्य मूलानक्षत्रे धनुरासो जातस्य राजापद्मनाभन्नामधेयस्य एतेषां सर्वेषां सहकुटुम्बानां पूजाधनोपकारिणां दर्शनात्तमागतानां सर्वेषां भक्तमहाजनानां च वेदोक्तं दीर्घायुः अभिवृद्ध्यर्थं सर्वेषां बालिकानां पदे पदे श्रवणमननपूर्णाभ्यास सकलविधशास्त्रविद्याप्राप्त्यर्थं कलशपूजा कलशं गन्धपुष्पाक्षतैः अलङ्कृत्य ओं गंगाजी नमः ओं यमुनाजी नमः ओं गोदावरी नमः ओं सरस्वती नमः ओं नर्मदाजी नमः ओं सिन्धवे नमः ओं कावेरी नमः ओं सप्तसमुद्रदेवताभ्यो नमो नमः शङ्खपूजा शङ्खं प्रक्षाल्य शङ्खं जलेन पूरयित्वा गन्धपुष्पाक्षतैः अलङ्कृत्य त्वं पुरा सागरोत्पन्नो विष्णुनावधरकरे पूजितः सर्वदेवेश्च पाञ्चजन्य नमोऽस्तु ते ओं पाञ्चजन्याद्मे पापमानाय धीमहि तन्नः शङ्खः प्रचोदयात् ओं पाञ्चजन्याद्मे पापमानाय धीमहि तन्नः शङ्खः प्रचोदयात् ओं पाञ्चजन्याद्मे पापमानाय धीमहि तन्नः शङ्खः प्रचोदयात् शङ्खं देवतायाः पुरतः संस्थाप्य विघ्नेश्वरपूजा ओं गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् अस्मिन् बिम्बे श्रीमहागणपतिं ध्यायामि श्रीमहागणपतिम् आवाहयामि श्रीमहागणपतये नमः रत्नमयसिंहासनं समर्पयामि श्रीमहागणपतये नमः दिव्यगन्धान् धारयामि गन्धस्योपरि हरिद्राकुङ्कुमं समर्पयामि श्रीमहागणपतये नमः अक्षतान् समर्पयामि श्रीमहागणपतये नमः पुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि ओं सुमुखाय नमः ओं एकदन्ताय नमः ओं कपिलाय नमः ओं गजकर्णकाय नमः ओं लम्बोदराय नमः ओं विकटाय नमः ओं विघ्नराजाय नमः ओं गणाधिपाय नमः ओं धूमकेतवे नमः ओं गणाध्यक्षाय नमः ओं भालचन्द्राय नमः ओं गजाननाय नमः ओं वक्रतुण्डाय नमः ओं शूर्पकर्णाय नमः ओं हेरम्बाय नमः ओं स्कन्दपूर्वजाय नमः महागणपतये नमो नमः नामपूजां समर्पयामि ओं नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदराय गदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः महागणपतये नमः मङ्गलनीराजनं दर्शयामि आचमनीयं समर्पयामि रक्षां धारयामि जय ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ओं श्रीमहागणपतये नमः ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताद् श्रीमदसुरुचो वेन आवह स बोध्नियावुपमास्य विष्ठाः सदस्तजो निमसदस्त विवः पिता विराजां वृषभोरयीनाम् अन्तरिक्षं विश्वरूप आविवेश
तमक्कैरभ्यच्छन्ति वत्सं ब्रह्मसन्तं ब्रह्मणा वर्धयन्तः ब्रह्मदेवा न जनयते ब्रह्म विश्वमिदं जगत् ब्रह्मणः क्षत्रनिर्मितं ब्रह्म ब्राह्मण आत्मना अन्तरस्मिन्निमे लोकाः अन्तर्विश्वमिदं जगत् ब्रह्मैव भूतानां ज्येष्ठं तेन कोर्हति स्पद्धितं ब्रह्मन् देवास्त्रयस्त्रिगंशत् ब्रह्मन्निन्द्रप्रजापति ब्रह्मणः विश्वा भूतानि नाभीवान्तः समाहिता चतस्र आशा प्रचरन्त्वग्नयः इमन्नो यज्ञन्नयदु प्रजानन् घृतं बिण्वन्नचरगुं सुवीरं ब्रह्मसमिद्भवत्याहुतीनां वेदात्मना च विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् विष्णोर्णुकं वीर्याणि प्रवोचं यः पार्थिवानि विममे प्रजागुंसियोऽस्कभाग्यदुत्तरगुं सधस्त्वं विचक्रवानस्ते धोरुगायः चक्रमे शतर्च सम्महित्वा प्रविष्णुरस्तु तपसस्तवीयान् त्वेषगृह्यस्य स्थविरस्य नाम तुं वादैररुणैर्यासि सङ्गयस्त्वं पूषा विदधः पासि नुत्मना आवो राजानमध्वरस्य रुद्रगुं होतारगुं सत्यगजगुं रोदस्योः अग्निं पुरातनयत्नो रचित्ताद्धिरण्यरूप अवसेकर्णध्वं तत्पुरुषाय विद्महे देवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् तस्माज्जाता अजावयः यत्पुरुषं यदधुः कृतिधां च कल्पयन् मुखं किमस्य को बाहो का ओरोपादा उच्येते ब्राह्मणोऽस्य मुखमासीत् नामानि कृत्वाभिपदने यदास्ते धाता पुरस्ताद्यमुदा जहार शक्रः प्रविद्वान् पुण्यषष्टितस्रः यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् ते हनाकं महिमानः सिद्ध्यन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवाः तम्मा देवा अवन्तु शोभाजे नुमदन्तु शान्तिः दिगम्बरमहास्वामिन् पीतकौशेयवस्त्रगं रञ्जितं तन्तुभिर्हृद्यैः परिधत्स्वगुणात्मक ॐ नमो भगवते दत्तात्रेयाय नमो नमः श्रीवेदव्यासाय नमो नमः श्रीसद्गुरवे नमो नमः वस्त्रं समर्पयामि सुवर्णरातियुक्तं शुद्धयज्ञोपवीतकं दत्तात्रेयजगत्स्वामिन् स्वीकुरु त्रिगुणात्मकं नमो भगवते दत्तात्रेयाय नमो नमः पवीतं समर्पयामि सेवन्तिका मल्लिका च पद्ममुत्पलकं तथा नानाविधानि पुष्पाणि श्रीगुरो ते समर्पये नमो भगवते दत्तात्रेयाय नमो नमः वेदव्यासाय नमो नमः श्रीगुरवे नमो नमः पुष्पमालां समर्पयामि पुष्पैः सम्पूजयामि ॐ दत्तात्रेयाय नमः दरिद्रघ्नाय नमः दासोद्धाराय नमः दत्तराजजगद्गुरवे नमः श्रीमदखण्डपरिपूर्णसच्चिदानन्द श्री दत्तात्रेयाय परस्मै परब्रह्मणे नमो नमः नामपूजां समर्पयामः ह्रीङ्कार्यापादसम्पूज्यं हृदयानन्ददायकम् ओङ्कारानन्दपादाब्जं नमामि चित्तशुद्धये ॐ अकारवुकारमकारनादाङ्कितनाम्ने नमः ॐ अग्निविश्वविद्यालयसंस्थापकाय नमः ॐ अग्रगण्याय नमः ॐ श्री 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 ओङ्कारानन्दब्रह्मेन्द्रसरस्वत्यवधूत महास्वामिने नमो नमः स्तोत्रशतनामपूजां समर्पयामः वेदव्यासाय नमः ॐ विष्णुरूपाय नमः ॐ पाराशर्याय नमः ॐ तपोनिधये नमः वेदव्यासाय नमो नमः स्तोत्रशतनामपूजां समर्पयामः सद्गुरुनाथ महाराज की अग्निर्नः पातु कृत्तिकाः देवमिन्द्रिजम् इदमासां विचक्षणं राजाधिराजाय प्रसह्य साहिने नमो भजं वै शपनाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै शपनो ददातु वेराजमैश्रवनाय महाराजाय नमः यो वेदादौ सरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः
तस्य प्रकृतिरीनस्य यः परः स महेश्वरः त्रिवर्णनिर्मितं वर्तिकर्पूरघनसंयुतम् आराधिक्यं प्रकुर्वेऽहं विधिवैष्णवीस्वरूपक ॐ नमो भगवते दत्तात्रेयाय नमो नमः श्रीवेदव्यासाय नमो नमः श्रीगुरवे नमो नमः दिव्यमङ्गलनीराजनं सन्दर्शयामि आचमनीयं समर्पयामि रक्षान्धारयामि बृहत्सामक्षत्रपदुद्धवर्णीं दृष्टभोजशुभिदमुग्रवीरं इन्द्रस्तोमेन पञ्चदशेन मध्यमिदं वादेन सकरेण रक्षान्धारयामि जय जय नमस्कारः जगदुत्पत्तिकर्त्रे च स्थितिसंहारहेतवे भवभाषे विमुक्ताय दत्तात्रेय नमोऽस्तु ते जराजन्मविनाशाय देहशुद्धिकराय च दिगम्बरदयामूर्ते दत्तात्रेय नमोऽस्तु ते कर्पूरकान्तिदेहाय ब्रह्ममूर्तिधराय च वेदशास्त्रपरिज्ञाय दत्तात्रेय नमोऽस्तु ते इदं स्तोत्रं महद्दिव्यं दत्तप्रत्यक्षकारकं दत्तात्रेयप्रसादाच्च नारदेन प्रकीर्तितम् अनेकोटिप्रदक्षिणनमस्कारान् समर्पयामः नभो त्रैलोक्यजगदाधार दत्तात्रेय महाप्रभो ओं नमो भगवते दत्तात्रेयाय नमो नमः श्रीवेदव्यासाय नमो नमः श्रीसद्गुरवे नमो नमः इदमर्घ्यमिदमर्घ्यमिदमर्घ्यम् अनेन अर्घ्यप्रदानेन भगवान् सर्वदेवात्मकः श्रीदत्तात्रेयः प्रीयतां श्रीवेदव्यासः प्रीयतां श्रीसद्गुरुः प्रीयतां प्रार्थना सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः. நம்ம அம்மா அப்பாவை மனசில் நாம் மறைகிற வரைக்கும் நினைக்கிறதுக்கு காரணம் நம்ம எடுத்து வளர்த்து எல்லாம் நமக்கு செய்த காரணம். அதனால் அம்மாவை நினைப்போம், அப்பாவை நினைப்போம். அதுபோல் குருவை எதுக்காக நினைக்கணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்லோகத்தில் என்னுடைய அநேக ஜென்மங்கள் எத்தனை பிறவிகளில் நான் எடுத்த எல்லா விதமான வினைகளையும் எனக்கு கரைத்து தீயாக எரித்து என் மனதில் இருந்த எல்லா துயரங்களையும் தீர்த்தாய். எதை கொண்டு என்றால் ஆத்ம ஞான பிரதானேன, ஆத்ம ஞானத்தை எனக்கு எடுத்து வழங்கியதன் மூலமாக, ஞானத்தின் மூலமாக நான் நிறைவை அடைந்தேன், ஆனந்தத்தை அடைந்தேன், அமைதி அடைந்தேன்னு சொன்னேன். அதற்காக என்ன பண்ணோம், இந்த ஆனந்தத்தை நாம் ஆனந்தமாக தான் இருக்கோம், அது நமக்கு புரியும் பொழுது புரிந்த காரணத்தினால் அதை புரிய வைத்த குருவிற்கு என்ன பண்ணுறோம், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. வேறு என்ன கொடுக்க முடியும், அவர் கொடுத்ததுக்கு ஒன்று நம்ம திருப்பி கொடுக்க முடியாது. அநேக ஜென்ம சம்பிராப்த, இந்த ஸ்லோகம் ரொம்ப மனதுக்கு ஆழத்தில் போகிற ஸ்லோகம். அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்த விதாகினி, எல்லாத்தையும் நீக்கிட்டேன். எதனால் என்றால் ஆத்ம ஞான பிரதானேன்னு, ஆத்ம ஞானத்தை எனக்கு வழங்கினதன் மூலமாக. நம்முடைய சத்குருநாத சுவாமிஜி அவர் இடத்துல கூட நமக்கு எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு ஈர்ப்புக்கு அவர் உலகம் முழுக்க அவர் வழங்கிய அந்த நாலெட்ஜினால தான் எல்லாரும் அவர் இடத்துல கவரப்பட்டார். அதை எடுத்து சொல்கின்ற விதம், நம்ம இடத்துல நாலெட்ஜ் இருக்கலாம், ஆனால் அதை எடுத்து சொல்கின்ற விதம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அப்படி எடுத்து சொல்கின்ற விதமும் அமைந்து அவருடைய தோற்றம், அவருடைய வார்த்தைகள், அவர் இடத்துல நம்ம பேசும்போது கிடைக்கக்கூடிய சில விதமான அனுபவங்கள், இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு மகாத்மா. நம்மோடு இருந்து வாழ்ந்து என்ன சொல்கிறது, பொதுவாக நம்ம தாய் தந்தையரோடு இருக்கும்போது அவங்க மகிமை தெரியறதில்ல. அதன் பிறகு அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு வரும்பொழுது அதனுடைய மகிமை பெருமையெல்லாம் நமக்கு புரிகின்றது. அந்த வகையில் சுவாமிஜி அவங்க இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் செய்து கொடுத்து முழுமையான அவருடைய எல்லாத்துக்கும், நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துரும்புக்கும் மற்ற எல்லாத்துக்கும் எஜமான அவர் தான். அதை பொறுப்பாக பார்த்து காப்பாற்றி ஒழுங்குபடுத்தி நடத்தி அவர் பிரயோஜனத்தை அடையிறது தான் நம்முடைய வேலை. எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கார். அதனால் அந்த காரணத்துக்காக நம்முடைய சுவாமிஜி அவருடைய திருவடிகளுக்கு
என்றுமே நாம் போற்றியை தான் சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். நன்றி உடையவர்களாக இருப்போம். கிருதஜ்ஞதா சொல்கிறோம் பாருங்கள். அது போல் அடுத்து நமக்கு வியாசருக்கு இன்றைக்கி அர்ச்சனை பண்ணும்பொழுது ஒவ்வொரு அர்ச்சனை நாமாவிலையும் அவருடைய மகிமை, பெருமை, அவர் பிறந்தது, அவங்க அப்பா அம்மா பேர் எல்லாம் வந்தது நம்ம கவனிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். பராசரருடைய புத்திரர் மச்சகந்தி என்று சொல்லப்படுகின்ற பின்னால் சத்தியவதி என்று பெயர் பெற்ற மீனவ பெண்ணுடைய மகன். அதான் சொல்ல மீனவ பெண்ணின் மகன் வந்தான் வேதங்களே வகுத்தளித்தான் சொல்லுவார். அவர் மீனவ பெண்ணுடைய மகன் தான். கிருஷ்ண துவைபாயனர் அவருடைய பெயர், இன்னொரு பெயர் இருக்கின்றது. வேதங்களை எல்லாம் வகுத்து முறைப்படுத்தி வேதம் ஒன்றாக இருந்தால் 4 வேதமாக அமைத்து யாரெல்லாம் என்னென்ன பண்ணி அதை காப்பாற்ற வேண்டும் என்று அமைத்து கொடுத்தவர். புராணங்களை எழுதியவர். மகாபாரதம் அதை நமக்கு கொடுத்தவர். அதில் வரக்கூடிய பகவத்கீதை நம்ம படிக்கிறோம் பாருங்க, அதையெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்தவர். பிரம்மசூத்திரம் அதையும் நமக்கு கொடுத்தவர். ஒரு பெரிய மகாத்மா சொன்னார், இந்து சமயத்துக்கு யாரும் ஃபவுண்டர் இல்லை, இருந்தாலும் தோற்றுவித்தவர் சொல்லி ஒருத்தர் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அது வியாசருக்கு தான் பொருந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு வகுத்து கொடுத்தவர் ஒரு விஷாலமான விஷால புத்தே சொல்கிற மாதிரி விஷாலமான அறிவுடையவர். அப்படிப்பட்ட வியாசரை முகாமாக வைத்து கொண்டு எல்லா குருமார்களுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவிக்கின்ற, நினைவு கொள்கின்ற இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கு தொடங்கிய இந்த வியாச பூஜை, சாத்துர்மாசிய புண்ணிய கால பூஜை இன்றோடு அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சொல்கிறது போல் ஆதிகுருடைய அனுகிரகத்தினால், நம்ம சுவாமிஜி அவங்களுடைய அனுகிரகத்தினால் இது முறையாக நிறைவு செய்திருக்கின்றோம். நிச்சயமாக இது அவன் அருள் தான், அவர் அருள் தான், அதில் சந்தேகம் இல்லை. நிறைய அன்பர்கள் நிறைய கலந்துக்கிட்டு இருக்காங்க நேரடியாக. இன்றைக்கி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வெளியிலிருந்தும் நிறைய பேர் நமக்கு உதவிகள் செய்திருக்காங்க, காணிக்கைகள் வழங்கியிருக்காங்க. இந்த பூஜையில் அவர்களும் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டு அர்ச்சனை முதலெல்லாம் செய்திருக்கிறாங்க. அவங்க எல்லோருக்கும் சுவாமிஜி அவருடைய திருவடிகளை வணங்கி அந்த சுவாமிஜி அவருடைய எல்லா பக்தர்களுக்கும் ஆசிரமத்தினுடைய நன்மையை விரும்புகின்ற எல்லா அடியவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி தான் சொல்லணும். அவர் அமைத்து கொடுத்த பாதையில் நம்மளை பயணம் செய்வதற்கு அவருடைய அனுகிரகம் உதவுவதோடு கூட சுவாமிஜி அவர்களால் ஈர்க்கப்பட்ட பக்தர்களுடைய கைங்கரியம் தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் சந்தேகம் இல்லை. எந்த இடத்துல தொட்டாலும் சுவாமிஜி இடத்துல தான் போய் நிற்க வேண்டியது இருக்கும். ஆக அப்படிப்பட்ட மகாத்மா நமக்கு கிடைச்சிருந்தார். அவரோடு இருந்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். பல வருடங்கள், குறைஞ்சது 30-32 வருடங்களுக்கு மேலே அவரோடு இருந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது ஒரு பெரிய விஷயந்தான். அதெல்லாம் புண்ணியம் இருந்து இருக்கணும். நமக்கு யார் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், அதெல்லாம் பெரிய விஷயம். ஆக வியாசரை முகாமாக வைத்து கொண்டு இந்த சாத்துர்மாசிய புண்ணிய கால வியாச பூஜை இன்றோடு நிறைவடைகின்றது. ஒரு 60 நாளாக இருந்து செய்த பூஜை நாளைக்கு அந்த ஞாபகம் வந்துடும், இங்கே வரணும் போல் தோணும் ஒரு மாதிரி அப்படி. ஆக இங்கே எல்லா நாட்களும் கலந்து கொண்ட எல்லா அன்பர்களுக்கும் வாழ்த்து, எல்லோருக்கும் நன்றிகள் எல்லாம் உரித்தாக. பிறகு இங்கே ஒவ்வொரு நாளும் நம்ம தாய்மணர் பாடலில் ஒரு பாடலுக்கு விளக்கம் பார்த்தோம். 58 நாட்கள் நேற்று பார்க்கல, முந்தா நேற்றோடு நாம் முடித்து கொண்டோம். இன்றைக்கி இந்த பூஜையை நாம் அவருடைய தாய்மணர் பாடலில் அவர் பெற்றதையும் அவர் மனதில் இருந்ததும் எடுத்து சொல்லி ஆனந்த களிப்புன்னு ஒரு தலைப்பு, கடைசி தலைப்பு அந்த பதிகம். அதை நாம் இப்பொழுது நாம் பாடி நிறைவு செய்து பிறகு சிவாச்சாரியார் நிறைவு பூஜையெல்லாம் செய்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து சாதுக்கள் சன்னியாசிகள் இருக்காங்க. முதல்ல சிவாச்சாரியாருக்கும் வாத்தியார், பாடசாலை வாத்தியாருக்கு, பிறகு சன்னியாசிகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு, பிறகு எல்லோருக்கும் இந்த பழப்பிரசாதம் இருக்கின்றது. எல்லோருக்கும் உணவு ஏற்பாடும் இருக்குது. எல்லோரும் இதில் கலந்து கொண்டு நிறைவு செய்து பொறுமையாக இருந்து செல்ல வேண்டுமாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆனந்த கழிப்பில் அந்த காலத்தில் சாதுக்கள் எல்லாம் வீடுகளுக்கு பிக்ஷை எடுக்க வரும்பொழுது பாடுகின்ற ஒரு மெட்டில் அது அமைஞ்சிருக்கு. தான் பெற்ற ஆனந்தத்தை, களிப்பு ஆனந்தம் எல்லாம் ரெண்டும் ஒன்று தான், இருந்தாலும் அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்ற விதம் அது 2 வரி இருக்கும். அதை நான் சொல்கிறேன், அதை மட்டும் சொல்லுங்கள், மீதி பாட்டு நான் சொல்கிறேன். சில மணித்துளிகளும் முடிந்துவிடும். நல்லா இருக்குன்றது தான். சுவாமிஜி அதை நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அதை பண்ணுவோம்.
சங்கர சங்கர சம்பு சிவ சங்கர 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 சம்பு சங்கர சங்கர சம்பு. ஆதி அநாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்றிளங்கும் ஜோதி மவுனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி சங்கர சங்கர சம்பு. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசி நான் தோழி. பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிந்தேன் ஆசா பிசாசை துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி. எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை, பேராசை தான் இருக்கக்கூடாது, தான் ஆசா பிசாசுன்றார். அடக்கி புலனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கி கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய்ப்பேச வண்ணம் மரபும் செய்தாண்டி. மரபை கெடுத்தனன் கெட்டேன் இத்தை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை கரவு புருஷனும் அல்லன் என்னை காக்கும் தலைமை கடவுள் காண்மின்னே. கடலின் மாடை விண்டதென்ன இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சோரிய உடலும் புலகீதமாக எனதுள்ளம் முருக உபாயம் செய்தாண்டி. உள்ளதும் இல்லதுமாய் முன் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டதெல்லாம் தள்ளன சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி. பாராதி பூதம் நீ அல்லை உன்னி பாரிந்திரியம் காரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. எல்லா தத்துவ ஞானத்தையும் சாஸ்திரத்தையும் உபதேசம் செய்த பிறகு குருநாதர் நமக்கு நிறைவாக சொல்கிற வார்த்தையை இதில் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார். 5 பஞ்சபூதங்கள் நீ இல்லை, ஸ்தூல பஞ்சபூதம் நீ இல்லை, ஸ்தூல உடலை நீ இல்லை, சூக்ஷ்ம பஞ்சபூதம் நீ இல்லை, அதனால் உருவான மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதுவும் நீ இல்லை, அந்த கரணம் நீ இல்லை. அப்போ நீ யார்தான் என்றால் இவை அனைத்துள்ளும் ஊடுருவி இருக்கக்கூடிய சாட்சியாகிய நீதான், அது ஆத்மா, அதுவே ஆனந்தம் சொன்னாராம். பாராதி பூத்தம் நீ அல்லை உன்னி பாரிந்திரிய கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அன்பரு கண்பான மெய்யன் ஐயன் ஆனந்தமோனன் அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தானறிந்தேன் மனம் தான் இறந்தேனே. இறப்பும் பிறப்பும் பொருந்த
எனக்கெவ்வண்ணம் வந்ததென்றெண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயமானத்தால் வளர்ந்தது தோழி. மனதே கல்லால் என கன்றோ தெய்வ மௌன குருவாகி வந்து கை காட்டி எனதாம் பணியற மாற்றி அவன் இன்னருள் வெல்ல திருத்தி வைத்தாண்டி. அருளால் எவையும் பாரென்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி. குருவானவர் நீ ஆத்மா என்ற அறிவினாலே அறிவை கொடுத்தார், அந்த அறிவில் பாருன்னு சொன்னார். ஆனால் என்னுடைய அறிவில் உலகத்தை பார்த்தா இருளை தான் பார்த்தேன், வேறு எதையும் பார்க்கலன்றார். என்னையும் தன்னையும் வேறா உள்ள தென்னாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். அந்த ஒரு சொல் என்னென்னா தத்துவமசி தான், இல்லை சும்மா இருன்றது தான், வேறு எதுவும் இல்லை. விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்ட வெளி நன்னி துட்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன் ஐயன் கலையன்று வேறொன்றும் கண்டிலேன் தோழி. கண்டார் நகை புயிர் வாழ்க்கை இரு கண்காண நீங்கவும் கண்டோம் தூயில் தான் கொண்டார் போல் போனாலும் போகும் இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி. நலமேது அறியாத என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தந்தே சலமேதும் இல்லாமல் எல்லாம் வல்லான் தாளால் என் தலைமீது தாக்கி நான் தோழி. எனக்கு எது நல்லதுன்னே தெரியல, ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தார், எனக்கு அறிவை கொடுத்தார் சொல்கிறார். தாக்கும் நல் ஆனந்த ஜோதி அணு தன்னில் சிறிய ஏனை தன் அருளால் போக்குவரவற்றிருக்கும் சுத்த பூரணமாக்கி நான் புதுமை காண்மின்னே. ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல் அத்தனை ஏனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி. சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே எந்த நிலைகளும் ஆங்கே கண்ட யான் தான் இரண்டற்றிருந்ததும் ஆங்கே. ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடல் ஆமோம். சச்சிதானந்தமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் ஒன்று தான் சொல்லி தெரிஞ்ச பிற்பாடு 1 2 நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க, அத்வைதமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கொன்றார். என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. இந்த உடல் இருக்கே, இதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி கொடுக்குறார். என்றும் அழியும் இக்கா, எப்போனா போகும், பார்த்துக்கோ, ஜாகிரதை, உண்மையை தெரிஞ்சுக்கோ, வீணாக்கிடாதுன்னு சொல்கிறார். உண்டோ நாமை போல வஞ்சர் மலம் ஊறித்ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பதிங்கையோ
அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோம். வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. சொத்து வாங்கிறதுக்கெல்லாம் வில்லங்கம் போட்டு பார்க்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வில்லங்கம் சொல்கிறார். ஆமாம், அது யாருன்னு சொன்னால் வேண்டா விருப்பும் வெறுப்பும். விருப்பு வெறுப்பு மனசில் வளர்த்துக்காதுன்னு சொல்கிறார். வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே. நம்மை ஆண்டு கொண்டு நமக்கு அறிவை கொடுத்த சத்குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த அறிவுப்படியே நின்றால் தெரியும் எனவே அந்த அறிவிலே நில்லுன்றார். வேண்டா விருப்பு வெறுப்பும் அந்த வில்லங்கத்தால் விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள். அந்த அறிவிலே அசையாதிருன்னு சொல்கிறார். அறிவாகி நெஞ்சே. அறிவாரும் இல்லையோ ஐயோ என்னை யாரென்று அறியாத அங்க தேசத்தில் வரிதே காமத்தீவில் சிக்கி உள்ள வான்போரில் தோற்கவோ வந்தேன் நான் தோழி. வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழும் இந்த மயக்கை அறுக்க எனக்கெந்தை மெய்ஞான எழில் வாழ் கொடுத்தான். எதுக்கு இந்த பூமிக்கு வந்து அந்த வந்த வரவை மறந்துடாதுன்றார். ஞாபகம் வச்சுக்க, வந்த வேலையை மறந்துடாதுன்றார். வாழாரும் கண்ணியர் மோகம் ஏம வாதை கணலை வளர்க்கும் மெய் என்றே வேளாணவனும் மெய் விட்டான் என்னில் மிக்கோர் தூரக்கை விதி என்றோ தோழி. விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் சுத்த வெயில் மஞ்சள் என்னவே வேதாகமங்கள் மதிக்கும் அதனை மதியார் அவர் மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கமோ மானே. துன்மார்க்க மாதர் மயக்கம் மன தூயர்க்கு பற்றாது சொன்னேன் ஜனகன் தன்மார்க்க நீதி திஷ்டாந்தம் அவன் தானந்தமான சதானந்தன் அன்றோ. அன்றென்று மாமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதியம் ஆதி நிகழ்த்தி நான் தோழி. அன்றென்று மாமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதியம் ஆதி நிகழ்த்தி நான் தோழி. உனக்கு ஆனந்தம் வேணுமான்னு கேட்குறாரு. யாருன்னா வேண்டான்னு சொல்லுவோமா? வேண்டான்னு சொன்னால் இன்னும் ஆகி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனந்தம் வேணால் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனந்தமும் மோட்சம் ஒன்று தான்ன்றது சாஸ்திரம் சொல்கிறது. ஆத்மா ஆனந்தம் ஒன்று தான் சாஸ்திரம் சொல்கின்றது. ஆகவே உனக்கு வேணுமா கேட்குறார். ஆமான்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அறிவாகி சற்று இருந்தார். என்ன அறிவு? சத்குருநாதர் இவ்வளவும் போதிச்சார் இல்லையா? போதித்த அறிவை எங்கே போக விட்டாயின்னு சொல்கிறார். அந்த அறிவில் நின்றால் தெரியும். எனவே அது யார் சொன்னாங்கன்னா மறை நீதி, நம்முடைய வேதம் உபநிஷதம் எல்லா பிரம்மசூத்திரம் முதலிய நூல்களும் சாஸ்திர நூல்களும் மறை நீதி எம் ஆதி அப்படி சொல்லி சொன்னால் ஆதி குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிலே தொடங்கி நந்தி தேவர் முதல் கொண்டு பிறகு வந்த நம்முடைய குருநாதர் வரையிலும் அழகாக சொல்லியிருக்கிறாங்களே சொல்கிறார். மறை நீதி எம்மாதி நிகழ்த்தி நான் தோழி. இதோடு இந்த பாடல் அவர் நிறைவு செய்கின்றார். சங்கர சங்கர சம்பு சிவ சங்கர 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 சம்பு சங்கர சங்கர சம்பு சங்கர சங்கர சம்பு. ஹர நம பார்வதி பதயே.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர் கரைவா போற்றி. ஆதிகுருநாத சுவாமிக்கு, சத்குருநாத மகாராஜிக்கு. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. காலமுடு தேச வர்த்தமானம் ஆதி கலந்து நின்ற நிலைவாழி, கருணை வாழி. மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி. ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி. ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி. ராஜதே தத்யதஜோ விசந்தி வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்நியாசி யோகாஜதய சுத்த சத்வாः ते ब्रह्मलोके दुपरान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे. दक्रं विपापं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पुरमध्यजग्गस्थं तत्रापि दक्रं गगनं विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यं. यो वेदादौ सरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः. இன்று ஸ்ரீ தத்தாத்ரேய பாதுகா பூஜை, சாதுக்கள் பிக்ஷாந்தனம், அன்னதானம் மற்றும் குருகாணிக்கை வழங்கிய பக்தர்கள் ஸ்ரீ ஆர்.சி. சந்திரசேகரன் குடும்பத்தினர் சென்னை, ஸ்ரீ வேலுச்சாமி சந்திரசேகரன் குடும்பத்தினர் மதுரை, ஸ்ரீ ரவிசாம் குடும்பத்தினர் கோயம்புத்தூர், ஸ்ரீ ஏ.சி.வி. சந்திரசேகர் குடும்பத்தினர் தேனி, ஸ்ரீ ராஜேஷ் குடும்பத்தினர் தானே, ஸ்ரீ ஜெகதீஷ் குடும்பத்தினர் ராஜபாளையம், ஸ்ரீமதி ரமாமணி குடும்பத்தினர் வேதபுரி, ஸ்ரீமதி பொற்கொடி ஜீவன் குடும்பத்தினர் விருதுநகர், ஸ்ரீமதி இந்திராதேவி குடும்பத்தினர் திருச்சி, ஸ்ரீ ராஜா பத்மநாபன் குடும்பத்தினர் தேனி மற்றும் ஸ்ரீ பி. அசோகன் குடும்பத்தினர் தேனி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விஷஜே பவரோகிணாம் விதஜே சர்வவித்யானாं தட்சிணாமூர்த்தஜே நமः. சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமோ நமः. ஓம்